அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யார் பேசுனதை பற்றினா, நம்ம சுகுந்தன் இருக்கார்ல, அதான் நம்ம காந்திமதி அக்காவோட பையன். அவரு பேசின விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அவர் சொன்னார், மாமா ஃப்ளாஷ்பேக் போவோமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். என் மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் ஃப்ளாஷ்பேக் போவோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சுகுந்த் மாமா, உங்கள் ஃப்ளாஷ்பேக் நான் வரேன் லாஸ்ட்டாக. இப்போ அவர் பேசுனதை பற்றி பார்ப்போம். என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் அன்புமணி 2004 கட்சிக்குள்ளே வந்தாராம். கட்சிக்குள்ளே வந்த அந்த வருஷமே அவங்களுக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்தாங்களாம், ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்களாம், அந்த வருஷமே மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்களாம். இவர் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு மட்டும் அவ்வளோ பதவி கொடுத்தாங்கல்ல, என் தம்பி, இவங்க தம்பி யாருன்னா முகுந்தன், அவர் உழைச்சி வந்தாராம். ஆனால் நீங்கள் அவருக்கு பொறுப்பு கொடுக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்குறாரு. நீங்க கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்க இளைஞரணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004 நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீடு இல்ல இது? நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா, சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. நான் என்ன கேட்குறேன், முகுந்தன் அவரு எண்ணத்தை உழைச்சி கிழிச்சு இந்த கட்சிக்குள்ள வந்தார், அதை சொல்லுங்க எனக்கு. இப்ப வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அன்புமணி அண்ணன் கட்சிக்குள்ள வந்தது அரௌண்டிங் அந்த 1998 சம்திங்லையோ பசுமை தாயத்துக்குள்ள உள்ள 2000 அவர் கட்சிக்குள்ள என்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாது நீ என்ன சொல்ற, 2004 கட்சிக்குள்ள வந்தாருன்னு சொல்ற. என்னத்தை உழைச்சி கிழிச்சு முகுந்தன் கட்சிக்குள்ள வந்தாரு, அதை நீங்க சொல்லுங்க எனக்கு. யார பத்தி பேசுறீங்க நீங்க? அன்புமணி அண்ணனை ஒரே வருஷத்துல அவ்வளவு பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. உங்க முகுந்தன் வந்த உடனே உங்களுக்கு தூக்கி இளைஞரணி பொறுப்பு கொடுத்துடணுமா? என்ன அவங்க நியாயம்? இவர் அவுரங்கசீப் ஷாஜகானை பத்தி எல்லாம் பேசினாரு. படிங்க சார், தற்கொலை சார், படிங்க ஃபர்ஸ்ட். யார் யாருக்கு அப்பா, யார் யாருக்கு புள்ளனே தெரியாம நீங்க எல்லாம் ஹிஸ்டரி பேசுறீங்க ஸ்டேஜ்ல ஏறி. அடுத்த விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, பதவி வெறி கண்ணை மறைச்சிட்டா பெத்த அப்பா கூட எதிரியா தெரிவாங்களாம். அப்பா அவனை ஜெயில போடுறான். எதுக்கு போடுறான்? பதவி வெறி, ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆணவம். இப்ப நீ எதுக்கு ஸ்டேஜ் ஏறி கதறிட்டு இருக்க? உன் தம்பிக்கு பதவி தரலன்னு தானே கதறிட்டு இருக்க. நீ பதவி வாங்கிட்டு வந்தானே ஸ்டேஜ்ல பேசுற. பதவி வெறி பத்தி நீ பேசலாமா? நீ என்ன சொன்ன முன்னாடி, 2004 வந்தவொடனே அன்புமணி அண்ணனுக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க, மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்கன்னு சொன்னல. உங்க அம்மா காந்திமதி என்னை கட்சிக்குள்ள வந்துச்சு. ஒரு 4-5 மாசம் கூட ஆகாது, அதுக்குள்ள செயல் தலைவர். நேத்து பசுமை தாயகத்தோட தலைவர். இது பேர் என்ன பதவி வரி இல்லாம பஞ்சு மிட்டாய் வரியா? கேக்குறேன். அப்புறம் என்ன சொன்னாரு, ஐயா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஐயா இவருக்கு தாத்தா மட்டும் கிடையாதான், ஹீரோவான். சுகுந்தன் அவர்களே, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தோட ஹீரோவா இருந்தவர் தான் ஐயா ராமதாஸ். என்னைக்கு உங்களோட சூழ்ச்சி கும்பல், பித்தலாட்ட கும்பல் அவரை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க ஆட்டி படைக்கிறீங்களோ, அது இந்த சமுதாய மக்களுக்கு என்னைக்கு தெரிய வந்துச்சோ, அன்னையில இருந்து ஐயா ராமதாஸ் எங்களுக்கெல்லாம் ஜீரோ. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா இனிமே நாங்க உங்க கூட இருக்கோம் ஐயா, தமிழ்நாட்டு மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்க. அவர் சொன்ன வார்த்தை தான், இனிமே நாங்க உங்க கூட இருக்கோம். அப்படின்னா இத்தனை நாளா நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? இத்தனை நாளா ஐயா கூட இருந்தவங்க யாரு? இனிமே நாங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல. 1980கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காக போராடின அத்தனை பேர் இருக்கான். ஜெயிலுக்கு போயிருக்கான், ரயில் மேல கல்ல விட்டு அடிச்சிருக்கான், மரத்தை வெட்டியிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் வழக்கு மேல வழக்க சந்திச்சுட்டு இருக்கான். உங்க மேல ஒரு வழக்கு இருக்கா? ஒரு தடவை சிறைக்கு போனீங்களா? ஒரு போராட்டம் பண்ணீங்களா?
ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து நல்லா கட்சியை வளர்த்து வைப்பாங்களாம். இவங்க வந்து நாங்கள் இருக்கோம் வாசன் ஐக்கியார் போல் இது காந்திமதி ஐக்கியார். அப்படியா? என்ன சுகுந்து மாமா சொல்லுங்க. உங்களை பற்றி ஃப்ளாஷ்பேக் ஒரு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா சொல்கிறேன் கேளுங்க. நம்ம சுகுந்த் மாமா வந்து யாருன்னு கேட்டால் ஒரு மதுப்பிரியர். நல்லா மது பிரியர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார் மதுக்கள் மேலெல்லாம். இவர் ஏற்கனவே ஒரு 2-3 டைம் வந்து குடிச்சுப்புட்டு போலீஸில் மாட்டி நான் வந்து பிஎம்கேவோட ஃபேமிலி அண்ணன் அன்புமணி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆனவர் தான் நம்ம சுகுந்தன் மாமா. இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு. ஐயா குடிச்சுப்புட்டு ஃபுல் போதையில் பிஎம்டபிள்யூ காரை கொண்டு போய் இடிச்சு ஒரு மட்டை பண்ண சம்பவம்லாம் இருக்கு. எங்க சுகுந்த் மாமா என்னங்க மாமா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.